ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நேற்று பிரேக்ஃபாஸ்ட்கான ப்ரிப்ரேஷன் செய்திருக்கேன். அதாவது மண்டே. மண்டே என்ன செய்தேன்னு பார்த்திங்கன்னா, காலையில் கடலைக்கறியும் புட்டும் செய்திருந்தேன். ராகி அரிசி மாவு போட்டு புட்டு செய்திருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரௌன் சன்னா எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கரம் மசாலா எல்லாமே ஒரு பீஸ் போட்டிருக்கேன். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அப்புறம் ஸ்டார் அனீஸ். இது கூட இந்த டீ இது இருக்கும் இல்லையா, ஸ்டெய்னர், அதில் வந்துட்டு அது என்கிட்ட வந்து கவர்டாக பண்ணக்கூடியது ஒன்று இருக்குது. அதாவது டிப்பருன்னு சொல்லுவாங்க. அதில் நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு வந்துட்டு டீ இலை போட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் மசாலா தான் வந்துட்டு இங்கே குக் பண்ண போகிறேன். அதுக்கான கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான்ஸ்டிக்கு கூட, ஏன்னா கொஞ்சம் மசாலா அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக. இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அண்ட் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு. அதாவது உருளைக்கிழங்க நான் போட்டு அரைக்க போகிறது கிடையாது, அது ஜஸ்ட் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இதோட ஜீரகம் சீட்ஸு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 3 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம் வெங்காயம், அதையுமே நான் வந்துட்டு இது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா வந்துட்டு குக்காய் நல்லா பொரிஞ்சு வரணும். இங்கே ஏன் நான் வந்து சென்டரில் டிவைட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே பெருங்காயத்தூள் போட போகிறேன். பெருங்காயத்தூளை வந்துட்டு ஆட் பண்ணேன். நான் ஸ்டார்டிங்கில் மறந்துட்டேன். அதனால் வந்துட்டு நான் இந்த வெங்காயத்தெல்லாம் ஒதுக்கினதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு வந்துட்டு ஆனியன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து குக்காய் வந்துச்சு. இங்கே நான் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணி அதுவுமே நல்லா வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இங்கே அதிகமாக தக்காளி போடலை. ஒரே ஒரு தக்காளி, பெரிய சைஸு, ஒரு மீடியம் சைஸுன்னு சொல்லலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் தெரிகிற ட்ரை மசாலாலாம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நல்லா இதையுமே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம தண்ணியும் விட்டுக்கணும். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, எல்லா மசாலாவும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பொரிஞ்சு எண்ணெய் தேங்கி மேலே வரும் பாருங்கள். தட் மீன்ஸ் நமக்கு வந்து இந்த மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் நான் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருந்த சன்னாவை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அந்த கரம் மசாலாலாம் போட்டிருந்தேன் இல்லையா, அதை செப்பரேட்டாக எடுத்துட்டேன். அதை இது கூடவே ஆட் பண்ணலை, அது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் கூடவே எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு கூட ஒரு பாதி உருளைக்கிழங்கு தான் நான் ஆட் பண்ணினேன். ஏன்னா திக்னஸ் வர்றதுக்காக. அப்படி திக்காக வரலைன்னா அதை மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள். இங்கே நம்ம வந்துட்டு வெங்காயமும் அதாவது சோம்பு, அதுக்கப்புறம் தேங்காய், இது 3த்தையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துருந்தேன். அது வீடியோவில் வரலை. அந்த பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு சோலே வந்துட்டு விசில் வச்சோம் இல்லையா, அதே தண்ணியை வந்து ஊற்றி நம்ம மூடி போட்டு அதை குக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அது பாட்டுக்கிட்டு ஒரு சைடில் குக் ஆகிட்ருக்கும். ஆனால் அதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்துட்டு குக் பண்ணலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும், சோளை வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு வேகணும், அதுக்காக. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா புட்டுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூனு ராகி மாவு எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு அந்த அளவுக்கு, அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது ஒரு கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள். இது இல்லாமல் இதில் இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி விட்டு எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி நார்மலாக விட்டுட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். அது மேலேயே வந்து நான் இந்த சிரட்டை இருக்குது இல்லையா, இதில் தான் புட்டு வந்துட்டு செய்ய போகிறேன். என்கிட்ட புட்டு செய்யறதுக்கான பாத்திரம் இல்லை. சிரட்டையில் தான் நான் புட்டு செய்ய போகிறேன். இது மேலே துருவின தேங்காயை போட்டுட்டு அந்த சிரட்டை கீழே ஒரு பெரிய ஹோல் வந்து போட்டு வச்சுருக்கேன். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி குக்கரில் தண்ணி வச்சு கொதிக்க விட்டுட்டேன்.
அதை வந்துட்டு விசில் இல்லாமல் குக்கரை தண்ணி போட்டிருக்கோம் நம்ம மூடி போட்டு. ஸோ சில்வர் ஃபாயிலில் மேலே கவர் பண்ணிக்கிறேன். அதாவது யார்கிட்டலாம் நமக்கு ஸ்டீமர் புட்டு ஸ்டீமர் இல்லையோ அவங்க இந்த மாதிரி கூட வந்துட்டு ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக ஷேப்புமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இன்னுமே வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக தான் வந்துருச்சு, ஒரு குறையுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் செய்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் சமையல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ தட் எனக்கும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா வந்துட்டு வெறும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் வந்துட்டு மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு ஸ்டேஜு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ வச்சுட்டு மேலாக வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணலாம். க்ரஷ் பண்ணி கசூரி மேத்தி நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி எண்ணெய்லாம் மேலே தேங்கி வந்திருக்கு இல்லையா. ஸோ ப்ராப்பராக அது குக் ஆயிடுச்சு. அண்ட் நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் நான் வந்து எதிர்பார்க்குறேன் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி உங்களுக்கு என் ரெசிபியெல்லாம் எப்படி பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக அதையுமே சொல்லுங்கள். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ரொம்பவே சிரட்டு ரொம்ப அதிகமாகவே சூடாக இருந்துச்சு, அது பிடிக்கவே முடியலை. ஸோ நான் எப்படியோ வந்துட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி அதை பிடிச்சி அதை உள்ளேருந்து புட்டு எடுக்க பார்த்தேன். ஸோ இப்படி தட்டி பார்த்து கூட அது வரலை. அதுக்கப்புறமா அதை நான் திருப்பி வச்சு மறுபடியும் ஸ்பூனு போட்டு அதை எடுத்தேன். அப்போ அழகாக அந்த ஷேப்பு ரவுண்டு ஷேப்பாகவே வந்துருந்துச்சு பாருங்கள். அண்டு நல்லா புட்டுமே நல்லா வெந்திருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து வேகாது அப்படின்னு வேகாமல் இருந்திருந்தால் அந்த ஷேப் வராது, எல்லாமே கொட்டிடும். ஸோ அது வெந்திருக்கனால தான் வந்துட்டு நல்லா குக்காக இருக்கிறதுனால தான் அந்த ப்ராப்பரான ஷேப் வந்திருக்கு. ஸோ இது கூடவே வந்துட்டு கடலை கறியை ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு சூப்பராக சாப்பிட்லாம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்துட்டு லைக்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிங்களான்றது என் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.